ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் நான் பேச எடுக்கிற டாபிக் ஆனது crushing down the wall of fear. நமக்குள்ளே இருக்கிற பயங்களை இன்றைக்கு we're going to break it down. ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மளை ஒரு பாக்ஸ் ஆஃப் ஃபியரில் போட்டு வச்சுருக்குது. நீங்கள் டிவி சேனல்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பயம்தான் அதில் தெரியுது. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம பேசும்போது ஒரு பயம் கலந்த ஒரு வார்த்தைகளை நம்ம பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஒரு இடத்துல நம்ம போய் பார்க்கும்போது ஒரு பயம் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது நம்மளை சுற்றில நடக்கிற காரியம் ரொம்ப பயமாக இருக்கிறது நம்மளுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே பயம் இல்லாமல் உட்காந்துருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்கே உட்காந்துருக்கவங்க அத்தனை பேருக்குள்ளே ஒரு சிறிய ஒரு சின்ன பயமாவது இருக்கும். நாளையே நான் எப்படி கடக்க போகிறேன்? What am I going to do tomorrow? How my future is going to be? என்னோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? என்னுடைய சந்ததிக்கு நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேனான்னு ஒரு கவலை, ஒரு பயம். நம்மளை சுற்றிலோ இந்த பயமானது இட் இஸ் சரவுண்டட் அஸ் லைக் அ வால். ஆனால் இன்றைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். ஜோஷுவா சாப்டர் 1:1-9 வரை வாசிங்க தமிழில். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்துப் போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்குப் போங்கள். நான் மோசேக்குச் சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஈத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயம் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஜோஷுவா ஹேஸ் அ கால். ஜோஷுவா மேலே ஒரு கால் இருக்குது. இவ்வளோ நாள் மோசையோடு நடந்து கொண்டிருந்த யோசுவா இப்போ தனியாக நடக்க வேண்டும். இவ்வளோ நாள் மோசையோடு இருந்து பார்வோனுக்கு முன்னாடி நடந்த அநேக அற்புதங்கள், ஆண்டவர் மோசையோடு செஞ்ச அநேக அற்புதங்களே யோசுவா அவர் கண்ணினால் பார்த்து கொண்டு இருந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். மோசே அவருக்கு ஒரு லீடராக யோசுவாக்கு இருக்கிறார். ஆனால் இந்த பகுதியில் நான் பார்க்கும்போது யோசுவா ஒரு பயத்தில் நின்று கொண்டிருக்கிறார், ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு சிச்சுவேஷன் அவரை நோக்கி வரும்போது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் என்று சொல்கிற ஒரு சூழ்நிலை யோசுவா நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் இவ்வளோ நாள் மோசையோடு நெருங்கி நடந்த யோசுவா அந்த ரெட் சி அவர் கண் முன்னாக ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்தார். யோசுவா அவர் எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்களோடு அந்த வனாந்தரத்தில் 40 வருடம் நடந்து வந்து கொண்டு இருந்த யோசுவா அநேக அற்புதங்களை பார்த்த ஜோஷுவாவாக இருக்கிறார். ஆனால் இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது he standing in a situation, he standing alone in a situation. மோசே மரித்து போய்விட்டார். மோசே ஆனவர் is a legend. அவர் இந்த பைபிளே ஒரு லெஜண்ட். 40 வருடம் ஆண்டவர் தெரிந்து கொண்டு பட்ட ஒரு மோசே
ஆண்டவர் அவர் மூலியமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களும் செஞ்சு ஆண்டவர் மோசேயை உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது ஆண்டவர் வாக்கு தன்னப்பட்ட தேசத்துக்குள்ளாக போக வேண்டியது. இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. பட் மோசே மரித்து போய் விடுகிறார். அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் they stand alone. Joshua stands alone. இன்றைக்கு நீங்கள் you're standing alone in your own situation. யோசுவாவை போல you're standing alone in fear. எப்படி எங்களோட நாளே இருக்க போகுது, நாங்கள் எப்படி இதை கடந்து செல்வோம். முதலாவது நான் உங்களோட பேச வேண்டியது God's plan. Joshua had a plan of God. God had a plan on Joshua. ஜோஷுவாக்கு மீது ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருந்தது. உங்கள் மீது ஆண்டவருடைய விசேஷமான திட்டம் இருக்குது. நீங்கள் ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறீங்க. இட்ஸ் காட்ஸ் பிளான். யூ ஆர் unanswered prayers are waiting. It's God's plan for you to wait on God. யோசுவா அந்த சூழ்நிலையை அவர் நின்று கொண்டிருக்கிறார். மோசே இல்லை. இப்போது எப்படி நான் அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே இந்த ஜனங்களை நான் கடந்து செல்வேன். இந்த முதலாவது வாக்கியத்தை பார்க்கும்போது என்னுடைய சர்வெண்ட் மோசஸ் அவர் இப்போ மரித்து போய்விட்டார். பட் இங்கே இங்கிலீஷில் சொல்லுது now then you all these people get ready and cross the Jordan river. இப்போ ஆண்டவர் யோசுவாவுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுக்கு மோசஸ் இறந்து போயிட்டாரே அந்த நேரம் அவங்களுக்கு கொடுக்கல. அந்த அழுகை கூட அவங்க முடிக்கவே இல்லை. மோசே எங்களை விட்டு போயிட்டாரேங்கிற அந்த 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 சோகத்தை கூட வெளியில் வரல. ஆனால் ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்குறாரு? கோ நாவ். இப்போ நீங்கள் போங்க. சம்டைம்ஸ் டு கோ நாவ் இஸ் ஹார்ட், பட் இட்ஸ் இன் த பிளான் ஆஃப் காட் டு கோ நாவ். ஆண்டவருடைய திட்டம் நம்ம மேலே இட்ஸ் டிஃப்ரெண்ட். நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி ஆண்டவருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. காட்ஸ் பிளான் இஸ் சம்திங் யூ ஹாவ் டு டூ நவ். இப்பொழுது நீங்கள் அதை பண்ண வேண்டும். உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா there is something you have to do now. There is something God wants you to do now. இப்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவருக்கு செய்யணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God said to Joshua, நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். Go now. Go cross the Jordan river அப்படிங்கிறாரு. போய் அந்த நதியை நீ கடந்து செல்லு அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த யோசுவாக்கு ஒரு பயம், ஒரு ஃபியர். எப்படி நான் இப்படி இந்த ஜனங்க எல்லாரும் இப்போ மோசையோட வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. எல்லா ஜனங்களுக்கு தெரியும் ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார், மோசையோடு முகமுகமாய் தரிசிக்கிறார். அப்போ எப்படி ஜோஷுவாக்கு இருக்கும்? ஆண்டவர் என்னோடு செய்வாரா? ஆண்டவர் எனக்கும் இதை செய்வாரான்னு என்ற அநேக கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நம்ம சபைக்கு வர நிறைய பேர்த்துக்கு அற்புதம் நடக்குது, ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு என்ற கேள்வியில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. யோசுவாக்கு இருந்திருக்கலாம் அந்த கேள்வி. Is it in God's plan? It was in God's plan. God had a plan for Joshua. அவர் மோசையோடு இருக்கும்போது அவரை ரெடி பண்ணி கொண்டிருந்தார். If you are waiting like Joshua, God is preparing you for something greater. ஆண்டவர் உங்களை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார் for a bigger mission to do. ஆண்டவர் உங்களை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். If your time now is in fear, நீங்க பயத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்து நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா, He's preparing you for something greater. அவர் உங்களுக்காக முன்னாடி வைக்கிறது ஒரு கானான் தேசம். அதை கடந்து செல்லுகிறதுக்கு உங்களுக்கு பயம் இருக்கும். பட் ஜோஷுவா, ஆண்டவர் சொன்னார் ஜோஷுவா கிட்ட, இது என்னோட திட்டம், நீ எழும்பு, இது என்னோட திட்டம். இட் இஸ் மை பிளான். இட்ஸ் வாஸ் த பிளான் ஆஃப் காட். ஜோஷுவா மீது இது காட்ஸ் பிளானாக இருந்ததுனால ஜோஷுவா had to stand up. He had to rise up from that fear. He had to stand up. இன்றைக்கு நம்ம அநேக வாலிப பிள்ளைகள் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும். மேபி யூ ஆர் அஃப்ரேட் அபவுட் யுவர் ஸ்கூல். நீங்கள் வேணால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயப்படலாம். எப்படி இருக்க போகுது என்னோடய நெக்ஸ்ட் அகாடமிக் இயர், எப்படி இருக்க போகுது என்னுடைய வேலை, எப்படி இருக்க போகுது என்னுடைய அடுத்த நிலைமை, எப்படி இருக்க போகுது என்று சொல்லி ஒரு குவெஸ்டன் மார்க் உங்கள் முன்னாடி இருக்கலாம். இங்கே அநேக ஜோஷுவாஸ்கள் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்றார், எழும்பு, கெட் அப் நவ். இப்போ நீ எழும்பு, அந்த சூழ்நிலையிலிருந்து நீ எழும்பு, உன்னால் முடியும், ஐ எம் வித் யூ, எழும்பு அப்படிங்கிறாரு. அவர் அது மாத்திரம் சொல்லவில்லை, அவர் யோசுவாவை பார்த்து அவர் ஹீஸ் ஆல்ரெடி கிவிங் ஹிம் அ ப்ரொவிஷன். ஆண்டவர் உங்கள் மேலே திட்டம் வைத்து அப்படியே விட்டுட மாட்டார்.
உங்களுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா, இஃப் யூ ஹேவ் சோசன், இஃப் யூ ஹேவ் கால்ட், நீங்கள் அந்த பாத் ஆஃப் ஃபியரில் நடந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, ஒரு சூழ்நிலைக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சு விட்டார். இந்த 3வது வாக்கியத்தில் God has already given his ப்ரொவிஷன் கொடுத்துட்டாரு, ஒரு சக்ஸஸை கொடுத்துட்டாரு, ஒரு சப்ளையை கொடுத்துட்டாரு யோசுவாக்கு. நீ எங்கெல்லாம் போறியோ, நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். What a God we serve. நீங்கள் கால் மதிக்கிற இந்த டெலமோன், இந்த ஸ்விட்சர்லாந்து, நீங்கள் போகிற ஒவ்வொரு இடமும் நான் உனக்கு கொடுக்குறேன்கிறார் ஆண்டவர். He's provided you already something. நம்ம தான் ஆண்டவருடைய பிளானை நம்ம சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. He's provided you with blessings. He's provided you with everything. உங்களுக்காக அவர் ஏற்கனவே ப்ரொவிஷன்ஸை கொடுத்துட்டாரு. யோசுவாக்கு சொல்கிறாரு, I will give you every place where you foot set. உன் கால் எந்த இடம்லாம் மிதிக்குதோ அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன்கிறாரு. வாவ்! அவர் அது மாத்திரம் சொல்ல, அவர் சொல்கிறாரு, இந்த லேபனான், இந்த ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், நீ பார்க்குற எந்த திசையும் உனக்கு தான் சொந்தம். What a mighty God we serve. பயந்து கொண்டிருக்கிற யோசுவா கொஞ்சம் இப்போ எழுந்து நிற்கிறாரு. வாவ்! ஆண்டவர் ஏற்கனவே ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படி சொல்லி எழுந்து நிற்கிறாரு. இப்போது இன்றைக்கு நீங்கள் குவெஸ்டின் பண்ணலாம், அது யோசுவாக்கு, எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னு. உனக்கும் இதே வார்த்தையை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீ ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத யூ நீட் டு டேக் இட் ஃப்ரம் இட். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷ வார்த்தையை கொடுக்குறாருன்னா, நீங்கள் இந்த சண்டே மாத்திரம், நெக்ஸ்ட் சண்டே வேறு ஒரு வார்த்தை. நோ, யூ ஹாவ் டு கிளைம் இட். யோசுவாவுக்கு அவர் பேசின உடனே இந்த அடுத்த வாக்கியத்தை நம்ம பார்க்கும்போது, no one will be able to stand against you all the days of your life அப்படிங்கிறாரு. அவர் உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸை கொடுத்துட்டார், அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். இந்த தேசம் முழுவதும் நான் உனக்கு கொடுக்குறேன்னு அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுக்குறாரு. எவனும் உங்கள் முன்னால் நிற்க முடியாது. நீ நடந்து போகும்போது உங்களுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. No one will be able to stand against you. ஆண்டவருடைய திட்டம் உங்கள் மேலே இருக்கும்போது no one will be able to stand against you. When God's plan is over you, ஆண்டவருடைய திட்டம் உங்கள் மேலே, உங்கள் வாழ்க்கை மேலே, உங்கள் பிள்ளைங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் சந்ததியின் மேலே இருக்கும்போது யாருமே அதுக்கு முன்பாக நிற்க முடியாது. Hallelujah. Are you receiving it? Are you receiving this blessing what God gave to Joshua? அவர் அது மாத்திரம் சொல்லல. He said, as I was with Moses, நான் மோசையோடு இருந்தது போல, நான் யோசுவாவோடு இருந்தது போல நான் உங்களோடையும் இருக்கிறேன். நான் உங்களோடையும் இருக்கிறேன். நான் வெறும் மோசஸ்க்கும் யோசுவாவுக்கும் மாத்திரம் தேவன் இல்லை, நான் உன்னுடைய தேவன். He is your personal God. உங்களுடைய பர்சனல் கிறிஸ்துவா இருக்கிறாரு. Your personal God, your personal friend is God. அவர் சொல்றாரு, பயப்படாத யோசுவா, don't be afraid, take courage, be strong. நீ பயப்படாத, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நம்ம அநேக நேரம் நம்ம இந்த பயம் சூழ்ந்து நம்ம மறந்து விடுகிறோம் who are we அப்படின்னு. You are chosen one. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். You are called by God. நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். சில நேரம் you have to walk through the wilderness. நீங்கள் இந்த வனாந்தரத்தை கடந்து தான் போகணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் 40 நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களில் அவரோட ப்ராமிஸ் லேண்டுக்கு கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் ஒரு 40 வருஷம் சுற்றி அடித்து கூட்டிகிட்டு போனது இட் வாஸ் இன் காட்ஸ் பிளான். We have to learn in our journey of lifeல நம்ம ஆண்டவரோடு இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமாக இருக்கிறதுனால நம்மளை ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அவர் கூட்டிகிட்டு போயிட்டார்னா we would not know the value of God. அதனால் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு படியாக அவர் உயர்த்துறாரு, ஒவ்வொரு நிலைமையாக அவர் உயர்த்துறாரு. நான் ஸ்விஸ்ஸுக்கு 9 இயர்ஸ் ஆகுது இப்போது. நான் ஃபஸ்ட் இயர் எல்லாம் அழுவேன், நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன், என்னால் இந்த ஊரில் இருக்க முடியாது, நான் போகிறேன், எங்கள் ஊருக்கே போகிறேன், எனக்கு எங்கள் மம்மி டேடி வேணும், என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு. ஆனால் இப்போது நான் திரும்பி பார்க்கும்போது God led me every stage of my life. He led me every minute of my life. 9 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இங்கே நின்று நான் பிரசங்க பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பட் இட் வாஸ் இன் காட்ஸ் பிளான். இட் வாஸ் இன் காட்ஸ் பிளான்.
அதுக்கு என்னை தயார் பண்ணி கொண்டு இருந்தார். நான் என்னோட 7th year of my stay in Swissல எனக்கு ஜாஸ்மின் சொல்லும்போது we want to ordinate you as the pastor அப்படின்னு சொல்லும்போது நான் என்னோட மாமியார் இடத்துல போனேன். ஏன்னா அவங்களோட வார்த்தை தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. அப்போ அவங்க என்கிட்ட ஒரே ஒரு காரியம் சொன்னாங்க, இந்த 7 வருஷம் நீ காத்திருந்த ஆண்டவருடைய சமூகத்தில். and she said take it. அவங்க அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டாங்க எதுவுமே. 7 வருஷம் இல்லை 14 வருஷம் நம்ம காத்திருக்கிறோம். நம்மளுடைய சூழ்நிலைக்கு நம்ம காத்திருக்கிறோம். மேபி யூ ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் சம்திங் இன் த ஃபீட் ஆஃப் காட். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறீங்க, அது வீண் போகாது. அது வீண் போகாது. பிகாஸ் காட் இஸ் ப்ராமிஸ்ட், கெட் அப் நவ், cross that Jordan. cross that Jordan. உன்னால் முடியும். நீ சோர்ந்து போகாத. இந்த பெரிய மலை உன்னால் தாண்ட முடியும். He is an able God. இன்னைக்கு இங்கே யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, டேக் கரேஜ், தைரியமாக இருங்க, ஸ்டே ஸ்ட்ராங், டோன்ட் பி அஃப்ரேட் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பயப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன். அதை விட வேறு யார் உங்களுக்கு வேணும்? நான் உங்களோட தான் இருக்கிறேன். I am with you. மோசையை கூப்பிடும்போது ஆண்டவர் சொன்னார், I am is with you. நான் உன்னோடு இருக்கிறேன். மோசே சொன்னார், நான் போய் அவங்க கிட்ட சொன்னேன், யார் என்னை கொண்டு வந்தார் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் that I am உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை யோசுவாவுக்கு கொடுக்குறாரு. ஒருவரும் உனக்கு உன்னோட nobody will be able to stand against you. யாருமே உங்களுக்கு முன்பதாக நிற்க முடியாது. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் உங்களோடு உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் இருக்கும்போது only goodness, நன்மையும் கிருபையும் மாத்திரம்தான் பின்தொடரும். Because he is with you. He's given this promise to Joshua. இன்றைக்கு நம்ம அந்த ப்ராமிஸ் மேலே நின்று நம்ம பேச போகிறோம். ஆண்டவரே, யோசுவாக்கு நீங்கள் சொன்னீங்களே அப்பா, யோசுவாக்கு நீங்கள் சொன்னீங்களே, you're going to be with him. நான் இதை கடந்து செல்ல நான் உனக்கு உதவியாக இருப்பேன்னு. இன்றைக்கு என் சூழ்நிலையை கடந்து செல்ல நீங்கள் உதவுங்க. இன்றைக்கு என் நிலைமையை நான் தாண்டி செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க என்று நம்ம பேச போகிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்ம கேட்டால் மாத்திரம் பத்தாது. we have to command this word in our life. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை, ஆண்டவரே, I want to cross this Jordan. இந்த யோர்தானை நம்ம கடக்கணும்னா we need to stand on the promise of God. இந்த யோர்தானை நம்ம கடந்து நம்மளுடைய வாக்குத்தத்தப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா you need to stand on your promise. ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்குற அந்த வாக்குத்தத்தத்து மேலே நீங்கள் நிற்கணும். நின்னா மாத்திரம் பத்தாது. Joshua was obedient. அவர் அந்த வார்த்தையை கேட்டு அவர் விட்டு விடவில்லை. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, என்னுடைய கட்டளையை நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அநேக பேர் நம்ம இந்த வருடத்தில் January 1 நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், இந்த வருஷம் நான் ஃபுல் பைபிள் படித்து முடிக்க போகிறேன் அப்படி சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஜெனிசிஸ்க்கு வந்த உடனே நம்மளுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். வாவ், ஆண்டவர் 7 நாளில் இந்த உலகத்தையே படைச்சு முடிச்சுட்டாரு. ஆண்டவர் இதை பண்ணினாரு. ஆப்ரஹாம், வாவ், ஆண்டவர் ஆப்ரஹாம்னு ஒரு மனிதனை அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம எக்ஸைட்மெண்ட்டில் படிக்க ஆரம்பிப்போம். எக்ஸோடஸை படிக்க நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். நம்ம லெவிட்டிக்கஸ் நம்பர்ஸ்க்கு வரும்போது நம்மளும் இந்த இஸ்ராயல் ஜனங்களை போல வனாந்தரத்தில் தொலைஞ்சு போயிடுறோம். அநேக பேரோட பைபிள் வாசிக்கிற ஒரு நிலைமை அப்படி தான் இருக்கிறது. we don't read the Bible regularly. நம்ம மறந்து விடுறோம். இந்த வேத வாசிப்பு அதுதான் நம்மளுடைய கட்டளை. அது நம்ம ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிக்க வேணும். எத்தனை ஃபேமிலிஸில் வேதத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஊட்டி விடுறீங்க. ஜாஷ்வாக்கு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கட்டளையை நீங்கள் பின்தொடருங்க, மை ரூல்ஸ் மை லாஸை நீங்கள் பின்தொடருங்க. ஜாஷ்வா பின்தொடர்ந்தார். அவர் கேட்கல, he followed, he was obedient. இன்றைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த பைபிளை உங்கள் ஹாலில் வைங்க, படிக்கட்டும், பசங்க படிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்கிற அந்த வேதத்துலேருந்து ஒரு வார்த்தை உங்களோட பேசும். அந்த வார்த்தையை எடுத்து உங்கள் வீட்டில் நீங்கள் பேச ஆரம்பிங்க. இன்றைக்கு ஆண்டவர் எங்கள் குடும்பத்துக்குன்னு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் பேச ஆரம்பிங்க. டேக் தட் வேர்ட் அண்ட் ரீட்.
அந்த வேர்டை எடுத்து நீங்கள் படிக்க பேசுங்க. ஏன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஜாஷுவா அந்த வார்த்தைகளை he started following, meditating on the laws of God. ஏன்னா இந்த புஸ்தகம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு ரீட் த வேர்ட் ஆஃப் காட் எவ்ரி டே. இட் இஸ் லைக் அ ஃபுட். அது நம்மளுக்கு ஒரு சாப்பாடாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஞானத்தினால நிரப்புகிறார், அவருடைய அன்பினால் நிரப்புகிறார், அவருடைய பிரசன்னத்தினால நம்ம நிரப்புகிறார். இன்றைக்கு நம்மளுக்கு இந்த நாள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறார், அவர் உங்களோடு பேசுகிறார். He still a speaking God because we are reading His word. அவர் இன்னும் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நம்ம அவரை வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அப்படி ஒபீடியண்ட்டாக இருக்கும்போது நம்ம பார்க்குறதெல்லாம் வெற்றி தான், நம்ம நினைக்கிறதெல்லாம் வெற்றி தான், நம்மளுடைய சூழ்நிலை எல்லாம் வெற்றியாக தான் மாறும். ஹல்லேலூயா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு இதையும் ஆண்டவர் வெற்றியாக மாற்ற போகிறார். ஏன்னா நீங்கள் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்லும்போது யூ கேன் பி a man and women of God. நீங்கள் ஸ்பெஷலாக இருப்பீங்க. யோசுவா ரொம்ப ஸ்பெஷலாக அந்த இஸ்ரேல் ட்ரைப்லே he was chosen. ஏன்னா God had a plan on him. God knew he is my child, he will stand. ஆண்டவருக்கு தெரியும். இங்கே ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்துருக்கிறீங்க, நீங்கள் இங்கே யூ ஆர் நாட் ஜஸ்ட் an ordinary person. நீங்கள் எல்லாம் ஆண்டவர்னால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த மலையை பார்த்து நீ பயப்படாத, உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து நீ தளர்ந்து போகாத, உன்னுடைய நிலைமையை பார்த்து நீங்கள் அப்படியே ஸ்டக் ஆகி ஃப்ரோஸ் ஆகி நீங்கள் உட்கார்ந்துருக்க தேவையில்லை. ஏன்னா நான் உனக்கு வார்த்தையை கொடுத்துருக்குறேன். யூ கிளைம் இட். நீ அதை பிடிச்சி நீ நட. இந்த யோர்தானை நான் கடந்து செல்ல உன்னை நான் உதவி செய்கிறேன். ஹீஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ கிராஸ் எவ்ரி ஜார்டன் இன் யுவர் லைஃப். உங்கள் சூழ்நிலையை காண்கிற எல்லா யோர்தான் நதியை அவர் பின்னோக்கி ஓட செய்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா ஒபீடியண்ட்டாக ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கேட்டார். யோசுவா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது அவரை நோக்கி only success and victory followed him. ஏன்னா அவர் வார்த்தை மேலே அவர் நின்ற ஒரு மனிதனாக இருந்தார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் he's commanding you. யோசுவா கிட்ட ஒரு தடவை 2 தடவை ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் இந்த வார்த்தையில் 3 தடவை யோசுவா பார்த்து நீ பயப்படாத, திடமனதா இரு, நான் உன்னோடு இருக்கிறேன். நம்ம சூழ்நிலைகளை பார்த்து பயந்து நடுங்கி ஒடுங்கி போயிட்டு நம்ம அப்படியே நம்மளே மறந்துடுறோம் சம்டைம்ஸ். ஏன்னா இந்த உலகம் நம்மளை அந்த ஒரு பால்குள்ளே நம்மளை சுற்றி வைத்திருக்கிறது. பட் யோர் காட் சேஸ் 2 Timothy 1:7 நான் உனக்கு பயத்தின் ஆவியை நான் கொடுக்கல. I've given you a power, a spirit of power to overcome this. பயம் ஆண்டவர்கிட்ட இருந்து வருதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு பயமே கொடுக்கல, அவர் பயப்படாதுன்னு தான் சொல்கிறாரு. நான் உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? நான் உன்னோடு இருக்கும்போது இந்த யோர்தான் என்ன, நீ எதனால கடந்து செல்லலாம். எனக்கு இந்த யோசுவா கிட்ட பிடிச்ச இன்னொரு விஷயம் அவர் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து he started crossing to the promised land. அந்த promised land-ஐ நோக்கி அவர் போய்கொண்டு இருக்கிறார். இந்த பகுதியில் இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் ஹியூமன் பேச்சை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் அப்படியே நிற்க வச்சாரா. ஒரு மனிதனோட பேச்சை கேட்டு அவர் சூரியனையும் சந்திரனையும் நிற்க வச்சாரா. வாட் அ காட் இஸ் அவர் காட். அவர் உங்களை கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிறார். ஹீ இஸ் லிஸ்னிங் டு எவ்ரி வேர்ட் யூ ஆர் அட்டரிங். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் வேணால் நினைக்கலாம் அவர் பார்க்கலேந்து, பட் ஹீ இஸ் லிஸ்னிங். மலாக்கி 3 நம்ம பார்க்கும்போது தேவ மனிதர்கள் ஒருத்தருக்குள்ளாக பேசும்போது ஆண்டவர் அவருடைய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் எழுதி வைக்கிறாராமா. வாவ், அவர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸை எழுதி வச்சு அதை அவர் செய்கிறார். Your God is a wonderful God. நீங்கள் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்னும் ஜீவிக்கிறார், அவர் இன்னும் ஜீவனாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறார். பயப்படாதீங்க, நான் உன்னோடு இருக்கிறேன்.
நான் உன்னை இதை கடந்து செல்ல நான் உனக்கு உதவி பண்ணுறேன். நீ என்னை நோக்கி பாரு போதும். நீ என்னோட வார்த்தைகளை நீ தேடு, என்னோட வேதத்தை நீங்கள் வாசிங்க, அது போதுங்கிறாரு. யூ ரீட் த வேர்ட், ஃபாலோ இட், இட்ஸ் சிம்பிள். நான் உன்னுடைய எல்லா நிலைமையும் நான் மாற்றுவேன். அந்த வேதத்தை நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும்போது 10:14 வாசிங்க. ஜோஷுவா 10:14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென். அதுக்கு முன்னும் இல்லை அதுக்கு பின்னும் இல்லை, ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தை ஆண்டவர் கேட்டு அந்த சூரியனோ சந்திரனோ நிற்க வச்ச தேவன். என்ன வேணா ஆயிருக்கலாம் அந்த நாளில். ஒரு நாள் சூரியனும் சந்திரனும் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? ஆண்டவர் ஒரு நாள் ஃபுல்லாக அது செஞ்சாராமா. நிறைய டிசாஸ்டர்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஆனால் ஒரு மனிதனை மேலே ஆண்டவர் அவ்வளோ அன்பு வச்சு அதை நிற்க வச்சிருக்கிறாருன்னா ஜோஷுவாக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கும், எவ்வளோ பியூராக இருந்திருக்கும். ஜோஷுவா எப்படி ஆண்டவருடைய வார்த்தை அவர் கீழ்ப்படிஞ்சிருப்பார் என்றால் ஆண்டவர் ஜோஷுவா சொன்னதை கீழ்ப்படிஞ்சிருப்பார். இன்றைக்கு டோன்ட் பி அஃப்ரேட். மோசையோடு இருந்த அதே தேவன், அதே கர்த்தர் உங்களோடையும் இருக்கிறார். ஜோஷுவாவோடு இருந்த தேவன் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒருவனும் உங்களை எதிர்ப்பதில்லை, ஒருவனும் உங்களுக்கு முன்னாக நிற்க போகிறதில்லை. நீங்கள் கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். நீங்கள் நினைக்கிற உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை அறிந்த தேவன் அவர் உங்களை நிறைவேற்றுவார். நீங்கள் அவங்க இருதயத்திலேருந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஆண்டவர் அதை கொடுக்குறார் என்று சொல்கிறார். சில நேரம் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். எப்படி? வேதத்தை நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பீங்க. இப்போ ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்ணுவார். உங்களை நீ இந்த வழியில் போகாத, நீ இப்படி போ. இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் ஃபவுண்டேஷனை put it on the word of God. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் ஃபவுண்டேஷனை ஆக்கிட்டீங்கன்னா உங்களோட பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் நடக்கும்போது you're a man, you're a woman of God. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக நடந்து கொண்டு இருக்கிறீங்க. because the foundation is built in Christ. நீங்கள் வார்த்தையினால் அதை உருவாக்கி நிற்க வைத்திருக்கிறீங்க. ஒருவனும் உங்களை அசைக்க மாட்டான், ஒருவன் உங்களை அசைக்கவே முடியாது. That is the word of God. ஆண்டு சொல்ல ஒருவனும், not even one person, no one in your entire life. நீ வாழ்கிற இந்த நாளெல்லாம் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை கரத்தை பிடித்து அந்த யோர்தான் நதியை அவர் கடந்து செல்ல முடியும். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நான் பயப்பட போகிறதில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் பயப்பட மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? எத்தனை பேர் இன்னிலேருந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளாக வேதத்தை நீங்கள் உங்கள் பசங்களுக்கு தியானிக்க கற்றுக் கொடுக்க போகிறீங்க? ஒரு வார்த்தை ஒரு நாளைக்கு போதும். ஒரே ஒரு வார்த்தையை எடுத்து உங்கள் டேபிள் முன்னாடி வைங்க. அந்த வார்த்தை அந்த நாள் முழுவதும் பேசும். அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கு. இட் இஸ் a secret of Christian life to obey the word of God. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்கிறது நம்மளுடைய கட்டளை. Today God is encouraging each one of you. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். இன்றைக்கி ரிமைண்ட் பண்ணுறாரு யாருக்கோ, I am with you. Why are you afraid? நான் உங்களோடு தான் இருக்கிறேன், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உன்னை கடந்து செல்ல வைப்பேன். நான் உனக்குன்னு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நான் மறந்து போகலை. நான் உங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் I've not forgotten. I've kept it in my hand. நான் வச்சிருக்கிறேன். அது நேரம் வரும்போது நான் உனக்கு அதை கொடுப்பேன். அது மட்டும் நம்ம காத்திருக்க வேண்டும். கொஞ்ச நேரம்தான் இருந்தது டு cross, go and step in the promised land. மோசே அதை பண்ணியிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் திட்டம் யோசுவா மேலே இருந்தது. இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், எங்கள் அப்பா அம்மா இது எனக்காக செஞ்சுருக்கலாமே, என் குடும்பம் எனக்காக இது செஞ்சுருக்கலாமே, நான் இப்படி கஷ்டப்பட தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் God says it's in my plan. நீங்கள் அந்த வழியில் போக வேண்டும். இது என்னுடைய திட்டம்.
நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, நான் ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் போது எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். அது ஆண்டவருடைய திட்டம். நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஆண்டவருடைய திட்டம். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங் ஆகி அந்த ப்ராமிசஸை நீங்கள் கிளைம் பண்ணும் போது த லேண்ட் யூ என்டரிங் இஸ் கேனன். நீங்கள் சுதந்திரித்து கொள்ளப்படுகிற தேசம் கானானா இருக்கிறது. அதுக்கு யூ ஹாவ் டு கோ த்ரூ. நீங்கள் போக வேண்டிய அந்த அந்த பாதை கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டவரை தேடுகிறவங்களுக்கு பாதை ஈஸியாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்லலை. அதுக்கு தான் அவர் வார்த்தையை கொடுத்துருக்கிறார், பிடித்து கொள்ளுங்க. we gonna walk. இந்த மாதத்தை நம்ம கடந்து செல்ல போகிறோம், இந்த வருடத்தை நம்ம கடந்து செல்ல போகிறோம். பிகாஸ் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதீங்க. Don't be afraid, for your God is with you. யோசுவா அந்த சூழ்நிலையை விட்டு ஓடி போயிருக்கலாம். யோசுவா சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் என்னால் முடியாதப்பா, என்னால் இந்த ஜனங்களை, ஏன்னா அவர் பார்த்துருக்கிறார் இந்த முறுமுறுக்கிற ஜனங்கள் மத்தியில் என்னால் இந்த 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 ஐ cannot carry this heavy thing. ஆனால் ஆண்டவர் உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. He's chosen you because he knows உன்னால் முடியும், என் பிள்ளைனால் முடியும், என் பிள்ளைனால் முடியும். He can do it. அதனால தான் அவர் வாக்கு தத்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் உங்கள் மேலே அவர் வச்சிருக்கிறார். He's already provided you. நீங்கள் கேட்கறது எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணி வச்சுட்டாரு. But you need to stand on the promise of God. You need to stand and conquer it. நம்ம அது மேலே அந்த நிலைமையின் மேலே நின்று we have to நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு செல்ல போகிறீங்க? இந்த வார்த்தையை நான் தியானம் பண்ணும்போது நான் நினச்சி பார்த்தேன், how good our God is. நம்மளுடைய தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. இந்த யோசுவா பகுதி ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது அந்த எரிகோ கோட்டையே ஆண்டவர் தகுத்தெறிந்துட்டார். அந்த வால்ஸ் ஆஃப் ஃபியர் உங்கள் லைஃப்பில் இந்த ஆண்டவர் இன்னைக்கு ஹீஸ் கோன் டு க்ரஷ் இட் டவுன். அவர் அதை தகர்த்து எறிகிற தேவனாக இருக்கிறார். ஹீ வாண்ட்ஸ் டு க்ரஷ் எவ்ரி திங் சிச்சுவேஷன் இன் யுவர் லைஃப். அவர் உங்களுடைய பயத்தை மாத்திரம் அவர் க்ரஷ் பண்ண விரும்பலை. உங்களுடைய சூழ்நிலை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறத கொண்டு வர்றதுக்கு தடையாக நின்று கொண்டிருக்கிற எதுவாக இருந்தாலும் அதை தகர்த்தெறிகிற தேவனாக இருக்கிறார்.